நம்ம எவ்வளவோ ஃபோபியா பற்றிலாம் கேட்டிருப்போம். பட் அரித்மோஃபோபியானா என்னன்னு தெரியுமா? தெரியாதுல்ல. மேத்தமெட்டிக்ஸை பார்த்தா பயப்படுறவங்களுக்கு அரித்மோஃபோபியான்னு பேர். அதாவது மேக்ஸை பார்த்தாலே எனக்கு பயம்ப்பா, கணக்குனாலே எனக்கு பயம் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அரித்மோஃபோபியா. எனக்கு கூட அரித்மோஃபோபியா தாங்க. கணக்குனா எனக்கும் கொஞ்சம் பயம்தான். அடுத்ததான் நோமோஃபோபியான்னு என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது நம்ம கையில் இருக்கிற ஃபோன் கீழே விழுந்துருமோ, உடஞ்சிருமோ, டிஸ்பிளே போயிடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்போம்ல. அந்த ஃபோனை ரொம்ப கெட்டியாக இறுக்கமாக பிடிச்சிட்டு இருப்போம். யாராவது திருடிட்டு போயிடுவாங்களோ இல்லை மிஸ் பண்ணிவிடுவோமோ நம்ம பயந்துக்கிட்டே இருப்போம். அதுக்கு பேர் தான் நோமோஃபோபியா. ஐஃபோன் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஃபோபியா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா சோம்னிஃபோபியா. இந்த ஃபோபியா வந்து தூங்குறதுக்கே பயப்படுவாங்க. தூங்கணும் அப்படின்னு நினச்சாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கும். ஸோ தூங்குறத நினச்சி பயப்படுவாங்க. எதுக்கு தூங்க நினச்சி பயப்படணும் எனக்கு புரியல. ஒருவேளை கெட்ட கனவு வரும்னு பயப்படுறாங்களா, இல்லை தூங்கும்போது யாராவது அவங்கள அட்டாக் பண்ணிடுவாங்கன்னு பயப்படுறாங்களான்னு தெரியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபோபோஃபோபியா. அதாவது நமக்கு ஃபோபியா வந்துருமோ இருக்குமோ அப்படின்னு நினச்சி ஒரு பயம் வரும் பார்த்தீங்களா, அதுதான் ஃபோபோஃபோபியா. பட் இந்த மாதிரி ஃபோபியாலாம் இருக்குன்றதே நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இதில் ஏதாவது ஒரு ஃபோபியா உங்களுக்கு இருந்ததுன்னா அது என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.